إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் அழைப்பு பணியின் வழிமுறைகள் என்ற ஒரு நூலை நாம் இன்று தேர்வு செய்கிறோம். அழைப்பு பணியின் வழிமுறைகள் என்ற இந்த நூலை பொறுத்தவரையில் இது மிக தேவையான, மிக முக்கியமான ஒரு பணிதான் தாவா என்பது. இந்த நூலை பொறுத்தவரையில் இது அல் ஜுபைல் தாவா நிலையத்தின் ஊடாக வெளியிடப்பட்ட ஒரு நூல். இந்த நூலுடைய அறிமுகம் முதலில் நாம் பார்ப்போம். அழைப்பு பணி என்றால் என்ன? தாவா என்று சொன்னால் அழைப்பு பணி என்றால் என்ன? அழைப்பு பணியினுடைய வரைவிலக்கணம். அதாவது அரபு மொழியில் அழைப்பு பணி என்பது, தாவா என்பது பரப்புதல், எத்தி வைத்தல், திருப்திப்படுத்துதல், விளம்பரப்படுத்துதல் போன்ற கருத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. அதே போன்று நடைமுறையிலே அழைப்பு பணி என்பது, மார்க்க ரீதியாக அழைப்பு பணி என்பது மனிதர்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைப்பதும் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பதும் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவதும் ஆகும். அடுத்து நாம் வருவோம். அதாவது இது தாவா. அடுத்தது தாஇ என்று சொல்லப்படக்கூடியவர். தாய் என்றால் அழைப்பாளர். தாய் என்பவர் அழைப்பாளர். அழைப்பாளர் என்றால் யார் என்றால் ஒரு கொள்கையின் பால் அல்லது ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தின் பால் அழைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அழைப்பாளராகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் முதல் அழைப்பாளர். குர்ஆன்ல பார்க்கலாம், அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் அந்த ஈடேற்றமான வீட்டின் பால் அல்லாஹ் அழைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வே ஒரு அழைப்பாளனாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். இந்த தஅவா எவ்வளவு உயர்ந்த ஒரு மகத்தான பணி என்பதை பாருங்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த நிம்மதியான, சுபீட்சமான, அந்த ஈடேற்றமான வீட்டின் பக்கம் அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது சொல்கிறான், அதாவது சூரத்துல் அஹ்காஃப் 46வது அத்தியாயத்துடைய 31வது வசனம், எப்படி? எங்கள் சமூகத்தாரே, யா கௌமனா அஜீபு தாஇயல்லா, அல்லாஹ்வின் அழைப்பாளருக்கு நீங்கள் பதிலளியுங்கள். அஜீபு தாஇயல்லா, அல்லாஹ்வின் அழைப்பாளர். எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க, ஒரு தாயிக்குரிய சிறப்பு. இதில் சொல்லப்படுவது யாரை? தனது தூதரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மேலும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவரை விசுவாசியுங்கள். அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், துன்புறுத்தும் வேதனையில் இருந்தும் உங்களை பாதுகாப்பான். எனவே அவரது அழைப்பை நீங்கள் ஏற்று அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள். அதன் மூலம் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை காப்பான் என்று குறிப்பிடுகிறான். எனவே இதில் நாம் பார்க்கிறோம், தனது தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது தாஇ அல்லாஹ்,
நாங்க பார்க்கிறோம் குர்ஆன்ல நாங்க ஓதக்கூடிய துஆக்கள்ல ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான். எப்படி அதுல வந்து பாத்தீங்கன்னா நிதா அழைப்பு. அதுல என்ன வார்த்தை வருது? ஈமானுக்கு அழைக்கக்கூடிய அழைப்பாளருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம், அந்த அழைப்பை செவியேற்றோம் என்று இடம்பெறுவதை பார்க்கிறோம். அடுத்து வருவோம் மதுஉ. மதுஉ வண்டா அழைக்கப்படுபவர். மதுஉ வண்டா யார்? அழைக்கப்படுபவர். அப்ப எவர்பால் அழைப்பு விடுக்கப்படுகிறதோ அவரை குறிக்கும். அப்ப எனவே இந்த தஅவா என்பதை பொறுத்தவரையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தஅவா, அத்தாஇ, அதே போன்று அல் மதுஉ. அடுத்து இதுல சொல்றாரு என்ன? இல்முத் தஅவா. தஅவா கலையின் வரை விளக்கணம். தஅவா கலை என்று சொன்னால், தஅவா கலை என்பது மார்க்க கல்விகளில் ஒன்றாகும். அதாவது தஅவாவின் வரலாறு, அதன் அடிப்படைகள், அதனுடைய சட்டதிட்டங்கள், போக்குகள், சாதனங்கள் போன்றவைகளை அறிந்து கொள்ள முன்னுரிமை வழங்கும் கல்விக்கு இல்முத் தஅவா, தஅவா சார்ந்த கலை என்று சொல்லப்படும். எனவே நாம் இதில் மிக முக்கியமாக 3 விடயங்களை நாம் அறிந்து கொள்வோம். ஒன்று அத்தஅவா, அடுத்தது அத்தாஇ, அடுத்தது அல் மதுஉ. அப்ப இதுதான் இதனுடைய அர்கான்கள். நாங்க எப்படி அர்கான்கள் என்று சொல்லுவோம் இல்ல, தூண்கள். அப்ப இதனுடைய தூண்கள் வந்து அழைப்பு பணியுடைய தூண்கள் தான் அத்தஅவா, அத்தாஇ, அல் மதுஉ அதாவது அந்த தஅவா என்ற அந்த பணி, அதே போன்று அழைப்பாளர், அதே போன்று அழைக்கப்படுபவர். அடுத்து நாம் வருவோம் அழைப்பு பணியின் ஆரம்பம். அதாவது இஸ்லாமிய தஅவா, இந்த இஸ்லாமிய தஅவா பணி முதலில் அறிவு மற்றும் செயல் வடிவில் ஆரம்பமானது. அறிவு மற்றும் செயல் வடிவில் ஆரம்பமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பணியை மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்லும் அழைப்பாளராக இருந்தார்கள். அவர்கள் அம்மக்களிடத்தில் அல்லாஹ்வின் வேத வசனங்களை ஓதி காட்டி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு பாருங்க, அப்ப இந்த தஅவா என்பது என்ன? அது இல்மை அடிப்படையாக கொண்டது. இல்ம், மார்க்க கல்வியை அடிப்படையாக கொண்டதாக இது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான்? ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம வ இன் கானூ மின் க்ப்லு லஃபீ ضلالٍ முபீன். அவன் தான் அந்த எழுத்தறிவில்லாத, எழுத வாசிக்க தெரியாத அந்த மக்களிடமிருந்து அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பினான். அவர் என்ன செய்தாரு? யத்லூ அலைஹிம் ஆயாத்தி, அவனது வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டினார், வசனங்களை ஓதினார். யத்லூ அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தினார். வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தார். வல் ஹிக்ம, ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தார் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? குறிப்பிடான். வ இன் கானூ மின் க்ப்லு லஃபீ ضلالٍ முபீன், அதற்கு முன்னால் அவர்கள் தெளிவான வழிகேட்டில் தான் இருந்தார்கள். தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள். அந்த தூதர் தான் இவர்களை வழிகேட்டிலிருந்து என்ன செய்தார்? அவர்களை பாதுகாத்தார். இந்த தூதரை அல்லாஹ் அனுப்பி அந்த தூதருடைய பிரச்சாரத்தின் மூலம் அவர்கள் வழிகேட்டிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். ஒரு தாய் என்பவர், தாயுடைய பணி எவ்வளவு மகத்தானது. அவர் என்ன செய்வார்? மக்களை வழிகேட்டிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர், வழிகேட்டிலிருந்து மக்களை மீட்டெடுக்கக்கூடியவர். அவ்வளவு ஒரு மகத்தான பணி. இந்த வசனத்தை நீங்கள் சூரத்துல் ஜும்ஆ 62வது அத்தியாயத்துடைய 2வது வசனமாக பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தஅவா பணியில் மிக முக்கியமாக 4 அம்சங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர் ஓதி காட்டுவார். யத்லூ அலைஹிம் ஆயாத்தி, அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்குரிய ஒரே வழிமுறை என்ன? அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வசனங்கள். வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப், வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வேதத்தை என்ன செஞ்சார்? வேதத்தை கற்றுக் கொடுப்பார். அதே போன்று வல் ஹிக்மா, ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இதுதான் நாங்கள் தஅவாவுடைய நமக்குரிய முன்மாதிரி. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் தஅவா செய்தார்கள். அதுதான் நமக்குரிய முன்மாதிரி. அதைத் தொடர்ந்து பாருங்கள், கண்ணியமிக்க அவரது தோழர்கள் அதைத் தொடர்ந்து என்ன செய்தார்கள்? அந்த அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அந்த பணியை, அந்த அமானிதத்தை தங்கள் மீது சுமந்து கொண்டார்கள். அப்படிதானே? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அதாவது என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்தாலும் அதை எத்தி வையுங்கள். அந்த பெரும் அமானிதம் யாருடைய தோள்களில் சுமத்தப்படுகிறது?
நபித்தோழர்களுடைய தோள்களில் அது சுமத்தப்படுகிறது. அவர்களுக்கு பின் அவர்களை பின்தொடர்ந்த நல்லவர்கள் அப்பணியை உரிய முறையில் மேற்கொண்டார்கள். யாரு? சஹாபாக்களுக்கு பிறகு அவர்களிடமிருந்து தாபிஈன்கள், அவர்களை தொடர்ந்து வந்த தலைமுறையினர் இம்மார்க்கத்தை பரப்பி அதில் உள்ள அனைத்து அம்சங்களையும் மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். எனினும் அவர்களுக்கு பின்னுள்ள முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் இச்சிறப்பம்சங்களை அதிகம் வீணாக்கி இக்கடமையை நிறைவேற்றாமல் கவனமற்றிருந்தனர். பிறகு பார்த்தீங்கன்னா வழிகேடுகள் தலை தூக்க ஆரம்பித்தன. எனவே அவர்களில் சிலர் என்ன செய்தார்கள்? இந்த செயலை விட்டும் அவர்கள் அறிவை பிரித்தனர். மற்றும் சிலர் என்ன செஞ்சாங்க? அறியாமல் அமல் செய்தனர். இப்படியாக ஒரு வழிகேடுகள், குறிப்பாக இஸ்லாமிய ஹிலாஃபத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு தாவா பணி அதன் உயிரோட்டத்தையும் செயல் வடிவத்தையும் இழந்தது. பின்னர் முஸ்லிம்களில் சிலர் கவனக்குறைவிலிருந்து விழிப்புணர்ச்சி பெற்று தங்களுக்கு ஏற்பட்ட பெரும் சோதனையை இனம் கண்டனர். அதனால் தனியான கூட்டான பல முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டு அது குர்ஆனையும் சுன்னாவையும் மற்றும் நேர்வழி பெற்ற அந்த 4 கலீஃபாக்களின் வழிமுறையும் தழுவிய அந்த முஸ்லிம்களை தனது அடிப்படை கடமையின்பால் மீட்கக்கூடிய தாவாக்களை என அறியப்பட்ட ஒரு துறையின் அவசிய தேவை உணரப்பட்டது. எனவே நாங்க பார்க்கிறோம், அப்ப இந்த பணி என்பது சஹாபாக்கள் அதை செவ்வனை நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு வந்த தலைமுறையினர் செவ்வனை அதை நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு என்ன செய்து வழிகேடுகளும் பிதாக்களும் இவ்வாறு தலை தூக்க ஆரம்பித்தன. அந்த நிலைகள் அப்போது என்ன செய்து இந்த தாவா பணியுடைய அந்த தூய்மை உடைய தன்மை அதில் வீழ்ச்சி கண்டது. ஆனால் அதாவது செய்தவர்கள் அந்த பணியை செஞ்சாங்க. பெரும் பெரும் அறிஞர்கள், இமாம்கள் அதை நிறைவேற்றினார்கள். அது என்ன வரலாற்று நெடுகிலும் அந்த பணியை நிறைவேற்றினார்கள். ஆனால் அதுல என்ன செய்யுது? அதுல வேகம், வீரியம் என்பதெல்லாம் காலத்துக்கு காலம் வேறுபட்டு காணப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் அல் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், 3வது அத்தியாயம் 110வது வசனம். அதாவது குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅ்மினூன பில்லாஹ். மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். குந்தும் கைர உம்மா. அப்ப ஏன் அந்த ஹைர், அந்த சிறப்பு, ஏன் இந்த உம்மத்துக்கு அந்த சிறப்பு? அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த சமுதாயம் என்று இந்த சமுதாயத்தை ஏன் போற்றுகிறான்? எதனால் என்றால், அதாவது நீங்கள் தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை நீங்கள் ஏவுகின்றீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு மக்களை தடுக்கின்றீர்கள். இன்னும் வ துஅ்மினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிற அப்போ ஒரு உண்மையான மூமினாக இருந்து நீங்க என்ன செய்யறீங்க? இந்த பணியை செய்றீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த சிறப்பு. நீங்க ஒரு உண்மையான மூமினாக இருந்து இந்த பணியை செய்வதன் மூலம் அப்ப நீங்க தான் சிறந்த சமுதாயத்துக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு நாங்க சிறந்தவர் என்பதற்கு அளவுகோல் என்ன வச்சிருக்கிறோம்? அவருடைய ப்ராப்பர்ட்டி எவ்வளோ, அவருக்குரிய செல்வம் எவ்வளோ, அவருக்குரிய செல்வாக்கு என்ன, எவ்வளவு பொருளாதாரத்துக்கு அவர் சொந்தக்காரராக இருக்கிறார், இவைகளை வைத்தான் நாம் என்ன செய்யறோம்? சிறப்பை முடிவு செய்கிறோம். ஆனால் ரப்புடைய அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவர் யார் என்றால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர். நன்மை ஏவி தீமையை தடுப்பவர் தான் சிறந்தவர். சிறந்த சமுதாயம் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் இந்த சிறப்பு இருக்கிறது. இந்த பணியை செய்யும் போது, இந்த பணியை விட்டு விலகும் போது அந்த சிறப்பை அவர்கள் இழந்து விடுவார்கள். யாரெல்லாம் செய்கிறார்களோ அது ஒரு தனி மனித முயற்சியாக இருக்கலாம், ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கலாம். செய்யும் போது அந்த சிறப்பு அவர்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கும். அப்ப எனவே இந்த அடிப்படையில் தான் அழைப்பு பணி பற்றிய நூல்கள் எழுதப்பட்டன. தாவாவை பொறுத்தவரை எடுத்தீங்கன்னா நிறைய அறிஞர்கள் நூல்களை தொகுத்தார்கள். அதே போன்று தாவாவின் பெயரால் பல நிறுவனங்கள், அமைப்புகள் உருவாகின. அவற்றின் மூலம் கூட்டாகவும் தனியாகவும் அதனை மக்கள் என்ன செஞ்சாங்க? தாவா பணியை மேற்கொண்டார்கள். அதே போன்று இந்த தாவா களத்தின் விளக்கங்கள் சிலவற்றில் ஏற்படும் அந்த மயக்கமான நிலைகள், குறைபாடுகள், அதன் அடிப்படைகளில் உள்ள சில தடுமாற்றங்கள், அதன் போக்குகளில் உள்ள தவறுகள், அதனை அறிந்து கொள்வதற்கான சாதனங்களில் உள்ள பலவீனங்கள் போன்றவற்றையும் இப்பணியை சரியான முறையில் மேற்கொள்வதற்கு அழைப்பு பணி பற்றிய அறிவு தேவைப்பட்டது. அப்படித்தானே? தாவா இது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை நபிமார்கள் எப்படி செய்தார்கள்? நபிமார்கள் தான் நமக்கு இதற்கு முன்மாதிரி. நபிமார்கள் எப்படி செய்தார்கள்? அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். இந்த பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்து நாம் இதில் வருவோம். என்ன தலைப்பென்றால் அழைப்பு பணியின் சட்டம். அழைப்பு பணியுடைய சட்டம் என்ன? அதாவது அல்லாஹுவின் பால் மக்களை அழைப்பது அவசியம் என்பதில் அறிஞர்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள்.
அறிஞர்கள் அனைவரும் அதில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் பால் மக்களை அழைப்பது அவசியம் என்பது. அது ஒவ்வொரு மனிதன் மீதும் கடமையா, அல்லது சிலர் இக்கடமையை நிறைவேற்றினால் மற்றவர்கள் மீதுள்ள இக்கடமை நீங்கிவிடுமா என்பதில் தான் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். கருத்து வேறுபாடு எதில் வருது? ஒவ்வொரு தனி மனிதரும் செய்வது கடமையா, அல்லது சிலர் இக்கடமையை நிறைவேற்றினால் மற்றவர்கள் மீதுள்ள கடமை நீங்கிவிடுமா என்பதில் தான் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. சரி, இப்போ வந்து நாங்க பார்ப்போம் இந்த கருத்துக்களையும் அதற்கான ஆதாரங்களையும் பார்ப்போம். ஒவ்வொருவர் மீதும் இப்பணி கட்டாயம் என்று கூறக்கூடியவர்கள் பின்வரும் ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க. ஒவ்வொருவர் மீதும் இது கடமை என்பதற்கான இந்த சாரார் என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், 3வது அத்தியாயம் 104வது வசனம். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? அதாவது வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், விசுவாசிகளே, உங்களில் ஒரு கூட்டத்தினர் மனிதர்களை நன்மையின் பால் அழைக்கக்கூடிய, யதுஊன இலல் கைர், நன்மையின் பால் அழைக்கக்கூடியவர்களாகவும், அதே போன்று நல்லதை ஏவக்கூடியவர்களாகவும், அதே போன்று தீமையை விட்டு தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கட்டும் என்று அல்ல சொல்ல. வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களிலிருந்து வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தினர் என்ன செய்யட்டும், இவ்வாறு இருக்கட்டும், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். பாருங்க, அல்லாஹ் வெற்றியாளர்கள் யார சொல்றான்? அவங்க தான் வெற்றிக்குரியவர்கள். யார் அவங்க? அவங்க நல்லவற்றின் பால், நல்லதின் பால் மக்களை அழைப்பவர்கள், அதே போன்று நன்மை ஏவுவர்கள், தீமையை தடுப்பவர்கள், இவர்கள் தான் வெற்றிக்குரியவர்கள். இப்போது நாம் வருவோம். ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் கடமை என்று சொல்லக்கூடியவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் தான் இது. இவங்க என்ன ஆதாரத்தை வைக்கிறாங்க? இதுல இவ்வசனத்தில் வரக்கூடிய மின், வல்தக்கும் மின்கும், அதுல மின் வரும். அந்த மின் என்ற சொல் இருக்குதானே, அந்த மின் என்ற சொல்லை பொறுத்தவரையில் அதாவது தெளிவுபடுத்துதல் என்னும் கருத்தில் அது வந்துள்ளது. அதாவது அனைவர் மீதும் என்று தெளிவுபடுத்த அது பயன்படுத்தப்பட்டுள்ளது. வல்தக்கும் மின்கும், மின் என்பது அதாவது அனைவர் மீதும் என்று தெளிவுபடுத்த பயன்படுத்தப்பட்டுள்ளது. சில என்னும் கருத்தில் அது வரவில்லை. சில என்ற கருத்தில் அது வரவில்லை. அதாவது சிலர் மட்டும் செய்தால் போதும் என்ற கருத்தில் வரவில்லை. அப்ப இதுவும் ஏனைய ஆதாரங்களும், இது ஒரு ஆதாரம், ஏனைய ஆதாரங்களும் முஸ்லிமான ஒவ்வொரு மீதும் இப்பணி அவசியம் என்பதை தெளிவுபடுத்துகிறது என்று அவங்க சொல்றாங்க. அடுத்து 2வது ஆதாரம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் கூறுகிறான், விசுவாசிகளே, மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், மேலும் அல்லாஹ்வை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள். இப்ப நாங்க இந்த வசனத்தை ஆரம்பத்தில் பார்த்தோம், 3வது அத்தியாயத்தின் 110வது வசனம். அப்ப இவ்வசனம் அதாவது தஅவாவை அழைப்பு பணியை இஸ்லாமிய சமூகம் அனைத்துக்கும் பொதுவான அடையாள சின்னங்கள் ஒன்றாக கையாண்டுள்ளது. அதாவது இந்த இஸ்லாமிய சமூகம் என்ன சிறந்த சமுதாயம் என்றால் மொத்த சமுதாயத்துக்கு தானே. இப்ப சிறந்த சமுதாயம், அப்ப எனவே அனைத்துக்கும் பொதுவான ஒரு அடையாள சின்னங்கள் ஒன்றாக இது கையாளப்பட்டுள்ளது. எனவே அழைப்பு பணி அனைவர் மீதும் அவசியமாகும் என்று வாதிடுகிறார்கள். இது 2வது ஆதாரம். 3வது ஆதாரம், இவங்க ஒவ்வொரு தனி மனிதர் மீதும் தாவா கடமை என்பதற்கு வைக்கக்கூடிய 3வது ஆதாரம் என்ன? எந்த ஹதீஸ்? முஸ்லிம்ல, திர்மிதியில, அபூதாவுதுல, நசாயில, இப்னு மாஜாஹ்ல வரக்கூடிய செய்தி. மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் எவர் ஒரு தீமையை காணுகிறாரோ ஃபல்யுகையிர்ஹு பியதி, அவர் தனது கையால் அதை தடுக்கட்டும். அதற்கு முடியாவிட்டால் ஃபைன் லம் யஸ்ததி ஃபல்யுகையிர்ஹு பிலிசானி, அவரது நாவினால் அதை தடுக்கட்டும். ஃபைன் லம் யஸ்ததி, அதற்கு முடியாவிட்டால் மனதால் வெறுக்கட்டும். இது ஈமானின் இறுதி நிலையாகும். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் அப்ப உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் அப்ப ஒவ்வொருவருக்கும் அது என்னதான், அது கடமை என்பதற்கு இவங்க வைக்கக்கூடிய 3வது ஆதாரம். அப்ப இந்நபி மொழியில் மண் என்பது பொதுவான சொல்லாகும். எனவே இது அனைவரையும் குறிக்கும். மன்றா உங்கள மன்னடா அனைவரும் தானே, உங்களை யாராவது என்றால் பொதுவானது. இது ஒவ்வொருவர் மீதும் தாவா கடமை என்பதற்கு வைக்கக்கூடிய 3வது ஆதாரம். 4வது ஆதாரம் என்ன? அவங்க வைக்கக்கூடிய ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இங்கு சமூகம் அளித்திருப்பவர் சமூகம் அளிக்காதவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்று சொன்னாங்க இல்லையா, இறுதி ஹஜ்ஜில. நிச்சயமாக இங்கு வந்திருப்பவரை விட வராதிருப்பவர் மரணம் செய்வதற்கு விளங்குவதற்கு மிக தகுதியுடையவராக இருப்பார். அவருக்கு அந்த விளக்கம் இருக்கும். அனைவருக்கும் மொத்தமா அதை குறிக்காது, அப்படி விளக்க முடியவர்கள் இருப்பார்கள். அதனால நாங்க சஹாபாக்களை விட நாங்க விளக்க முடியவர்கள் அப்படி என்பதல்ல. என்ன, சிறந்த முறையில் விளங்கக்கூடியவர்களும் இருப்பார்கள்.
அப்ப இது புகாரில வரக்கூடிய செய்தி. அப்ப எனவே இந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப ரசூலுல்லாஹ் இதுல என்ன சொல்றாங்க, இங்கு சமூகம் அளித்திருப்பவர்கள் சமூகம் அளிக்காதவர்களுக்கு எத்தி வைங்கடா, இது அனைவருக்கும் உரிய பொறுப்பு, அனைவருக்கும் உரிய கடமை. இப்படி 4 ஆதாரங்கள். அப்ப இதுல இந்த இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அல் என்ற அந்த சொல் பொதுவான கருத்தை குறிக்கிறது. எனவே தஅவா அனைவருக்கும் பொதுவானது. இப்படி 4 ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகிறது. இதற்கு ஒவ்வொரு தனி மனிதர் மீதும் தஅவா கடமை என்பதற்கு. சரி, இப்ப நாங்க 2வது சாராருடைய ஆதாரத்தை பார்ப்போம். 2வது சாரார் என்ன சொல்றாங்க, சிலர் நிறைவேற்றினால் மற்றவர் மீதுள்ள கடமை நீங்கிவிடும் என்று சொல்லக்கூடியவங்க என்ன ஆதாரங்கள் முன்வைக்கிறாங்க? அவங்க முதலாவது ஆதாரம் முன்வைக்கிறாங்க 3வது அத்தியாயம் 104வது வசனம். அதே வசனம் என்ன, வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அதாவது உங்களில் ஒரு கூட்டம் மனிதர்களை நன்மையின்பால் அழைக்கக்கூடியவர்களாகவும் நல்லதை கொண்டு ஏவக்கூடியவர்களாகவும் தீயதை விட்டு தடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொள்ளட்டும், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இவங்க சொல்றாங்க, இந்த சாரார் என்ன சொல்றாங்க, இவ்வசனத்தில் வரக்கூடிய மின் வல்தக்கும் மின்கும், அங்க வரக்கூடிய மின் இருக்கிறதே, அந்த மின் என்ற சொல் சிலது என்ற கருத்தை தான் குறிக்கிறது. சிலது என்ற கருத்தை தான் அது குறிக்கிறது. பொதுவான அனைவருக்கும் உரிய கருத்தை அது குறிக்கவில்லை. அவங்க அதற்கு துணை ஆதாரமாக எந்த ஆதாரத்தை கொண்டு வராங்க? துணை ஆதாரமாக கொண்டு வராங்க பாருங்க, சூரத்து தௌபாவுடைய 9வது அத்தியாயத்தில் 122வது வசனம். என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன். விசுவாசிகள் ஒட்டுமொத்தமாக ஊரை விட்டு புறப்பட்டு செல்லலாகாது. அவர்களில் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒரு சிறிய கூட்டத்தார் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காகவும் வெளியேறி சென்று அவர்கள் பின்னே தங்கியவரிடம் திரும்பி வந்தால் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் புறப்பட வேண்டாமா? இதை கொண்டே அவர்கள் தங்களை தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள். ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் அவர்களிலிருந்து அனைவரையும் குறிக்கவில்லை. எனவே மின் என்பது என்ன, சிலது என்பதைத்தான் சொல்கிறது என்பதற்கு இந்த குர்ஆனுடைய வசனத்தை அவங்க ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். அப்ப இது இவங்க அதே வசனத்தை இவங்களும் ஆதாரமா வைக்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஆதாரம் அவங்க அது ரெண்டாவது ஆதாரமா கொண்டு வந்த வசனம். 2வது ஆதாரமாக இப்ப நாங்க சூரத் தௌபாவுடைய 9வது வசனம் இருக்கு தானே, அந்த வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், விசுவாசிகள் ஒட்டுமொத்தமாக ஊரை விட்டு புறப்பட்டு செல்லாத அவங்கள ஒரு சாரா என்ன செய்யணும், இருக்க வேண்டும். எதற்காக? மார்க்கத்தை விளங்கி அந்த வெளியே ஜிஹாதுக்கு போனாங்களா இல்லையா, இந்த ஜிஹாதுக்கு போன மக்கள் திரும்பி வந்தா அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு தெளிவுபடுத்துவதற்கு அதுல ஒரு சாரார் இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இது அனைவருக்கும் கடமை அல்ல, ஒரு சாராருக்கு உரிய கடமை என்பதை இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து என்ன செய்யறாங்க, அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து 3வது இவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன என்றால், நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு அறிவும் தெளிவான ஆதாரமும் தேவைப்படுகிறது. அப்ப இது எல்லா முஸ்லிம்களிடம் இது இருக்குமானா இருக்காது, அப்படித்தானே? எல்லாரும் என்ன அறிவோடும் தெளிவான ஆதாரங்களை முன்வைக்கக்கூடியவங்க எல்லாரும் இருப்பாங்களா? எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்குமானா எல்லாருக்கும் இருக்காது. எனவே இது எல்லோரிடம் இது என்ன இந்த சக்தி இருக்காது, எல்லோரிடம் இதை காண முடியாது. அப்ப எனவே இந்த நிபந்தனைகள் யாரிடம் இருக்கிறதோ, இந்த நிபந்தனைகள் யாரிடம் காணப்படுகிறதோ அவர்கள் மீது அழைப்பு பணி செய்வது அவசியம். இப்ப மற்றவர்களுக்கு விட்டு இந்த கடமை நீங்கிவிடும். அப்ப யார் இதற்குரிய ஆற்றலை பெறுகிறார்களோ, யார் இல்மை சுமந்திருக்கிறார்களோ, யாரிடம் மார்க்கத்துடைய விளக்கங்கள் தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றனோ அவர்கள் மீது என்ன செய்து அவர்களுக்கு தான் இது கடமை. அந்த சக்தி இல்லாதவர்களுக்கு அது என்ன கடமை இல்லை என்ற ஒரு ஆதாரத்தை வைக்கிறாங்க. அப்ப இவங்க இப்படி ஒவ்வொரு தனி மனிதர் மீது கடமை அல்ல என்பதற்கு இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு 3 ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. சரியான கருத்து என்ன? இப்ப சரியான கருத்தில் என்ன சொல்றாங்கடா, அழைப்பு பணி என்பது ஒவ்வொருவர் மீதும் அவரது சக்திக்கு ஏற்ப கட்டாயம் என்று கூறக்கூடிய வாதங்களே மிகச் சரியான கருத்து. அழைப்பு பணி என்பது ஒவ்வொருவர் மீதும் அவரது சக்திக்கேற்ப கட்டாயம் என்று கூறக்கூடிய அந்த கருத்து தான் இதில் மிக உறுதியான கருத்தாக இருக்கிறது என்ற கருத்தை இறுதியாக குறிப்பிடுகிறார்கள். எனவே நாம் இதுவரை நாங்க பார்த்த பகுதி என்ன, தஅவா, அதே போன்று அத்தாஇ, அதே போன்று அல் மதுஉ. அடுத்து நாங்க என்ன பார்த்தோம், இல்மு தஅவா. அடுத்ததாக தஅவா யார் மீது கடமை, தஅவா யார் மீது கடமை என்பதில் வரக்கூடிய அந்த 2 கருத்துக்களும் அதில் 3வதாக சரியான கருத்து என்ன.
சரி, இப்ப நாங்க வருவோம். இதுல தொடர்ந்து இன்னும் அது முடியல. சிலர் செய்தால் இக்கடமை நீங்கிவிடும் என்று கூறுபவர்கள் முன்வைக்கும் ஆதாரத்துக்குரிய மறுப்பு. சிலர் செய்தால் இக்கடமை நீங்கிவிடும் என்று கூறுபவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரத்துக்குரிய மறுப்பு என்ன? அவங்க சொல்றாங்க தானே, வல் தக்கும் மின்கும் உம்மத்துன் எனும் வசனத்தில் மின் என்ற அந்த சொல் என்ன செய்யாது, சிலர் என்ற கருத்தை குறிக்காது, அனைவரையும் என்று தெளிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த வசனத்தை இங்க கொண்டு வந்து, எனவே விக்கிரக வணக்கங்களில் உள்ள அசுத்தங்களை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என அல்லாஹ் கூறுவதை போன்று நீங்கள் அனைவரும் என்பதே கருத்தாகும். எனவே விக்கிரக வணக்கங்கள் உள்ள அசுத்தங்களை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் கவுல், விக்கிரக வணக்கங்கள் உள்ள அசுத்தங்களை விட்டு நீங்க என்ன செய்யுங்க, விலகிக் கொள்ளுங்கள். எனவே அந்த அடிப்படையில அல்லாஹ் கூறுவதை போல் நீங்கள் அனைவரும் என்பதுதான் இதிலிருந்து விளங்கக்கூடிய கருத்து என்பதை இதை கொண்டு வராங்க. இது 22 அத்தியாயத்தின் 30 வசனத்தை கொண்டு வருகிறார். இவ்வசனத்துடைய விளக்கம், நீங்கள் அனைத்து சிலைகளை வணங்குவதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதுதான். என்ன அப்ப எனவே விக்கிரக வணக்கங்கள் உள்ள அசுத்தங்களை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், சிலதல்ல, நீங்கள் அனைத்து சிலைகளை வணங்குவதை விட்டும் நீங்கள் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதுதானே. அந்த வணக்கம் என்பது என்னது, அது அசுத்தமானது, அது ஷிர்க். அப்ப இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வல் தக்கும் மின்கும் உம்மத்துன் என்ற வசனத்துக்கு அவங்களோட தஃப்சீர்ல அவங்க விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, இச்சமுதாயத்தில் அழைப்பு பணியை மேற்கொள்ளக்கூடிய சில பிரிவினர் இருக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். மேலும் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் அழைப்பு பணி அவசியம் என்றிருந்தாலும் மன்றா மின்கும் முன்கர் என்ற ஹதீஸ் என்னது என்ற ஹதீஸில் கூறப்பட்டது போதுமானதாகும். அந்த ஹதீஸின் ஒவ்வொருவரும் நீங்க என்ன செய்யணும், அதை தடுக்க வேண்டும். அப்ப இச்சமுதாயத்தில் அழைப்பு பணியை மேற்கொள்ளக்கூடிய சில பிரிவினர் இருக்க வேண்டும் என்பது இதன் நோக்கமாகும் என்று சொல்லிட்டு, மேலும் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் அழைப்பு பணி அவசியம் என்றிருந்தாலும் மன்றா மின்கும் முன்கரன் என்ன, உங்களில் யார் தீமையை காணுகிறாரோ, அப்படித்தானே. இப்ப தீமையை காண்பவருக்கு தான் அங்க அது கடமையாகுது, தீமையை காண்பவருக்குத்தான் அங்க அது கடமையாகுது. தீமையை அந்த தீமையை பார்க்காம நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கடமையா? அவங்களுக்கு கடமை இல்லை. யாருக்கு கடமை? தீமையை யாரு அங்க பாக்குறாங்களோ, உங்கள் யார் தீமையை பார்க்கிறாரோ அவருக்கு அங்க அது கடமையாகுது. அவருக்கு அது தீமை என்றும் தெரியுது, அப்படித்தானே. இப்ப அவருக்கு அடுத்து என்ன தெரியணும், அது தீமை என்று அவருக்கு தெரியவும் வேணும், அவருக்கு தீமை என்றும் அவருக்கு தெரியவும் வேண்டும். அதனுடைய சட்டம் இது தீமை என்று தெரிந்தால் அவர் என்ன செய்யணும், அங்க அவருக்கு தடுக்கக்கூடிய கடமை அங்கு வந்து விடுகிறது என்பதை இமாம் கொடுக்கிறார்கள். மேலும் முதல் கருத்தை கொண்டவர்கள், அதாவது ஒவ்வொரு மீதும் கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களினதும், அதே போன்று இரவு பகல் பாராது இஸ்லாத்தின் பக்கமும் அதன் கல்வி கொள்கை ஒழுக்க மேம்பாடுகளின் பக்கமும் அழைத்த நபித்தோழர்களின் செயலையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள். அனைவரும் அந்த பணியை செய்தார்கள், அனைவரும் என்ன செஞ்சாங்க, அந்த பணியை செய்தார்கள். அல்லாஹ் கூறுகிறான், இதற்கு ஆதாரம் நீங்க பாருங்க, சூரத்து யூசுப் 12வது அத்தியாயத்துடைய 108வது வசனம், குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமனித்தபஅனி சுப்ஹானல்லாஹ் வமா அன மினல் முஷ்ரிகீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹாதிஹி சபீலி, இதுவே எனது நேரான வழியாகும். ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரா, நான் உங்களை அல்லாஹ்வின் பால் என்ன செய்கிறேன், அழைக்கின்றேன். அல்லாஹ் பஸீரான தெளிவின் மீது, தெளிவோடு அழைக்கின்றேன். நானும் வமனித்தபஅனி, என்னை பின்பற்றுவர்களும் தெளிவான ஆதாரத்தின் மீதே இருக்கிறோம், தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து அழைக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ப நானும் என்னை பின்பற்றியவர்கள் என்ன, அல்லாஹ்வுடைய தூதரை அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்றுகிறோம். நாம் அனைவரும் பின்பற்றுவதே அதை அல்லாஹ்வுடைய ரசூலை. எப்படி சொல்றாங்க, நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஆதாரத்தின் மீதே இருக்கிறோம், இருந்து என்ன செய்கிறோம், இந்த பணியை செய்கிறோம், அழைக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில என்ன செய்கிறது, அப்ப இந்த பணி அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும், தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து என்பதை இதிலிருந்து தெளிவுபடுத்துகிறார்கள். மக்காவாசிகள் பாருங்க, அவர்களை நெருக்கடிக்குள் ஆக்கிய போது மதீனா நகரம் வாழ்வதற்கு சிறந்த இடமாக கண்டு தங்களுடைய அழைப்பு பணியை எத்தி வைப்பதற்காகவும் தங்களை போன்ற கொள்கை சகோதரர்களுடன் சேர்ந்து கொள்வதற்காகவும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யுமாறு முஸ்லிம்களுக்கு கட்டளையிட்டார்கள். எவர்கள் விசுவாசம் கொண்டு ஹிஜ்ரத் செய்யவில்லையோ அவர்களை அல் குர்ஆன் கண்டிக்கிறது. ஏனெனில் ஹிஜ்ரத் செய்யாது மக்காவில் தங்கியவர்கள் பலவீனமானவர்களும்
குரல் கொடுக்க முடியாத முதுகெலும் பெற்ற சக்தியற்றவர்களும் ஆகும். அல்லாஹ் எப்படி சொல்றான் குர்ஆன்ல, அதாவது எவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டார்களோ அவங்களோட உயிர்களை மலக்குகள் கைப்பற்றும் போது அவங்க கேட்பாங்க, நீங்க எந்த நிலையில் இருந்தீர்கள்? அப்போது அவங்க என்ன சொல்வார்கள்? காலு குன்னா முஸ்ததாஃபீன ஃபில் அர்த். அப்போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் பூமியில் கொடுமையை எதிர்க்க முடியாது பலவீனமாக்கப்பட்டவர்களாக இருந்தோம் என்று கூறுவார்கள். அதற்கு அந்த மலக்கள் கேட்பாங்க, அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசிஅத்துன் ஃபதுஹாஜிரு ஃபீஹா. அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாக இருக்கவில்லையா? அதில் நீங்கள் ஹிஜ்ரத் செய்து நீங்கள் அந்த இருந்த இடத்தை விட்டு ஹிஜ்ரத் செய்திருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாக இருக்கவில்லையா என்று கேட்பார்கள். இவர்கள் தங்குமிடம் நரகம்தான், செல்லும் இடத்தால் அது மிக கெட்டது. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ஹிஜ்ரத் கடமையாகும் போது ஹிஜ்ரத்தை செய்யாவிட்டால் எவ்வளவு கடும் குற்றம். ஹிஜ்ரத் கடமையாகி விடும் போது அந்த ஹிஜ்ரத்தை ஒருத்தன் செய்யலண்டா கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். சூரத்து நிசாவுடைய 4வது அத்தியாயத்துடைய 97வது வசனம். எனவே மனிதர்களில் சிலர் மீது அழைப்பு பணி அவசியம் என்றிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தும் சில முஸ்லிம்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரத்தும் அதற்கு போதுமானதாகும். என்ன, சிலர் ஹிஜ்ரத் செஞ்சுட்டாங்கன்னா மற்றவங்களோட கடமை நீங்கிடும் இல்லை. அப்ப அழைப்பு பணி அனைவருக்கும் பொதுவானது என்பது இதை வைத்து ஒரு விளக்கத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவின்படி சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவரவர் சக்திக்கும் அறிவுக்கும் ஏற்ப அழைப்பு பணியை மேற்கொள்வது அவசியமாகும். ஒவ்வொரு மனிதனும் தனது குடும்பம், பிள்ளைகள், மனைவி போன்றவர்களை இஸ்லாத்தையும் அதனுடைய கடமைகளையும் அதன் அறிவுரைகளையும் பற்றி பிடித்துக் கொள்வதற்காக அழைக்க வேண்டும். மேலும் ஒவ்வொருவரும் தான் வேலை செய்யும் இடங்கள், வியாபார ஸ்தலங்கள், தொழிற்பேட்டைகள் போன்றில் உள்ளவர்களையும் இஸ்லாத்தின் பால் என்ன செய்ய வேண்டும்? அழைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் என்னதான் அவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறையில் அவர் ஒரு தாயியாக இருக்க வேண்டும். அழைப்பு பணியை செய்யக்கூடியவராக அவர் இருக்கக்கூடிய துறை அது எந்த துறையாகவும் இருக்கலாம். அவர் இருக்கக்கூடிய துறையிலிருந்து தாவா செய்யக்கூடியவராக, தன்னை ஒரு அழைப்பாளராக அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மகத்தான ஒரு சிறந்த தாவாவாக அது இருக்கிறது. அடுத்து நாம் வருவோம் இந்த தலைப்பில் அழைப்பு பணியுடைய அவசியம். அழைப்பு பணியின் அவசியம். அழைப்பு பணியின் அவசியம். அப்ப நாங்க இதுவரைக்கும் படித்த விஷயங்கள் என்ன? சுருக்கமா நாங்க பார்ப்போம்டா. முதலாவது தாவா, அழைப்பு பணி, தாவா. அடுத்து நாங்க படித்தோம் என்ன? ஒரு தாய், அழைப்பாளர். அல் மது, அழைக்கப்படுபவர். அதே போன்று இல்மு தாவா, தாவா பற்றிய அறிவு, ஞானம். அதே போன்று தாவா பணி யார் மீது கடமை? ஒவ்வொருவரும் மீது கடமையா, ஒரு குறிப்பிட்ட சாரார் மீது கடமையா என்ற அந்த செய்திகள், அதில் சரியான கருத்தா ஒவ்வொருவரும் அவரோட சக்திக்கு ஏற்ப அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதை படித்தோம். இப்போது நாம் வருவோம் இந்த பணியினுடைய அவசியம். ஏன்னா இந்த பணியுடைய அவசியத்தை நானும் நீங்களும் உணர வேண்டும். இன்றைக்கு உண்மையில் எங்களுடைய சமுதாயம் இந்த அவசியத்தை உணர்ந்துதான் செயல்படுகிறதா என்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கிறது. நிறைய பேர் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட நேரங்களை எதில் அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் எவ்வளவு வளங்கள், அல்லாஹுடைய நியமத்துகள், அருள்கள் அவர்களுக்கு முன்னால் இருந்தும் பெரும் பெரும் முன் சென்றவர்களுக்கு, நமது மூதாதையர்களுக்கு கிடைக்காத வளங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த வளங்களை எல்லாம் நாம் உண்மையில் தாவாவுக்கு பயன்படுத்துகிறோமா, தாவாவுக்கு பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அழைப்பு பணி என்பது சுப்ஹானல்லாஹ், அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை இழந்தார்கள். எவ்வளவு தோழர்களை இழந்தாங்க? எதற்காக? இந்த அழைப்பு பணிக்காக அவங்களை அனுப்பி அவ்வளவு ஆர்வமாக அல்லாஹுடைய தூதர் செய்த ஒரு மகத்தான பணி இது. இந்த பணியுடைய அவசியத்தை நாம் பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு உணவும் பானமும் எவ்வாறு அவசியமோ அதே போன்று இப்பணியும் இன்றியமையாத ஒன்றாகும். சுப்ஹானல்லாஹ். மனிதன் உடலாலும் உயிராலும் உருவாக்கம் பெற்றுள்ளான். அப்படித்தானே? மனிதன் உருவாக்கப்பட்டிருப்பது, அல்லாஹ் மனிதனை படைத்திருப்பது, அவனது உடல், அவனது உயிர். அல் ஜஸது ஒரு ரூஹ், இரண்டும் இணைந்ததுதான் மனிதன். அப்ப இவ்விரண்டும் உணவின் பால் தேவையுடையதாக இருக்கிறது. உடலும் உணவின் பால் தேவையுடையதாக இருக்கிறது, ரூஹும் உணவின் பால் தேவையுடையதாக இருக்கிறது. இந்த உடலின் தேவையாக இருக்கக்கூடிய இவ்வுணவை பூமியில் தேடி பெற்றுக் கொள்ளுமாறு அல்லாஹ் வழிகாட்டி உள்ளான். அப்படித்தானே? உடலுக்கு தேவையான உணவை இந்த பூமியில் தேடி பெற்றுக் கொள்ளுமாறு அல்லாஹ் என்ன செய்தான்? சொல்றான். எப்படி சொல்றான் குர்ஆன்ல? ஃபைதா குதியத்திஸ் ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ்.
தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் நீங்கள் பூமியில் பறந்து சென்று அல்லாஹுடைய அருளில் நின்றும் நீங்கள் தேடுங்கள் என்று சொல்றான். அதே போன்று இதில் இன்னொரு வசனம் பாருங்க, சூரத்துல் முல்க் 67 அத்தியாயம் 15 வசனம். என்ன செய்தான்? அதாவது அவன் தான் பூமியை உங்களுக்கு வாழ்வதற்கு வசதியாக ஆக்கினான். வல்லதி ஜஅல லகுமுல் அர்த தலூலன், பூமியை வாழ்வதற்கு வசதியாக ஆக்கினான். அதே போன்று ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, எனவே அதன் பல பாகங்களில் சென்று அவன் உங்களுக்கு அளித்திருக்கும் உணவிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க? உண்ணுங்கள். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மிர் ரிஸ்கி, அவனது ரிஸ்கிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். அதே போன்று வைலைஹின் நுஷூர், உயிர் பெற்றெழுதல் அவன் பக்கமே உள்ளது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நமது உடலுக்கு தேவையான உணவை நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் பூமியில் வைத்திருக்கிறான், நாம் பூமியில் தேடிதான் அந்த உணவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது உடலுக்குரிய உணவு. அடுத்து நாம் வருவோம், உயிரின் ஊட்டச்சத்து என்ன? உயிருக்குரிய உணவு அது ஹிதாயத். என்ன? அது நேர்வழி. இப்ப நேர்வழி என்ற அந்த உணவு நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டி தன்னிடமிருந்து அத்தாட்சி மற்றும் வஹீன் மூலம் அவனது தூதர்களை நம்மிடம் அனுப்பினான். அது ரூஹுக்குரிய என்ன? அது உணவாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் சொல்றது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வேதமுடையவர்களே, சூரத்துல் மாயிதாவுடைய 15வது வசனம், யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே, உங்களிடம் நிச்சயமாக நம்முடைய தூதர் வந்திருக்கிறார். வேதத்தில் நீங்கள் மறைத்து கொண்டிருந்த பல விஷயங்களை அவர் உங்களுக்கு தெளிவாக விளக்கி கூறுகின்றார். வேதத்தை பற்றி நீங்கள் கொண்டுள்ள தவறான கருத்துக்கள் பலவற்றை மன்னித்து வெளியிடாது விட்டும் விடுகின்றார். நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து பேரொளியும் தெளிவும் உள்ள ஒரு வேதம் உங்களிடம் வந்திருக்கிறது. அல்லாஹ் இதன் மூலம் தனது பொருத்தத்தை பின்பற்றுபவர்களை சமாதானத்துக்குரிய வழிகளில் செலுத்துகிறான். அன்றியும் அவர்களை இருள்களிலிருந்து தனது நாட்டப்படி ஒளியின் பால் வெளிப்படுத்துகிறான். மேலும் அவர்களை நேரான வழியின் பால் செலுத்துகிறான். அப்ப இதெல்லாம் என்ன? ரூஹுக்குரிய வழிகாட்டல்கள். இதெல்லாம் எதற்குரிய வழிகாட்டல்? இதெல்லாம் ரூஹுக்குரிய வழிகாட்டல்கள், ரூஹுக்குரிய உணவு இவைகள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா இதிலே குறிப்பிடுகிறான். எனவே அழைப்பு பணி மனிதனுக்கு அவசியமாகும். ஏனெனில் இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய அவனது ஆத்மா, அவனது உயிர், அவனது நஃப்ஸ் புத்துணர்ச்சி அளித்து வாழ்வில் உறுதிப்பாட்டை வழங்கக்கூடியது தாவா தான். இப்ப நாங்க பாக்குறோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்குரிய பேர் என்ன? அர் ரூஹ். அப்படிதானே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்குரிய ஒரு பேர் என்ன? அர் ரூஹ். ரூஹுல் குதுஸ் என்ற பேர் அவங்களுக்கு இருக்கிறது, ரூஹ் என்ற பேர் இருக்கிறது. இதற்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்வார்கள் என்றால், மனித உயிருக்கு தேவையான உணவை அவர்தான் கொண்டு வந்தார். மனித உயிருக்கு தேவையான உணவை, அந்த வஹையை கொண்டு வந்தவர் அவர்தான். அதனால்தான் அர் ரூஹ் என்ற பேர் அவருக்கு என்று சொல்லி என்ன செய்வாங்க? அறிஞர்கள் விளக்கம் சொல்வார்கள். அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே தஅவா என்பது அரபுல சொல்லுவாங்க ஒரு அழகான வாசகம். அதாவது தஅவா என்பது வாழ்க்கை. தஅவா என்பது வாழ்க்கை. அதே போன்று தஅவா என்பது பிறரை வாழ வைப்பது. தஅவா என்பது என்ன? பிறரை வாழ வைப்பது. ஹயாத்துல் லில் ஆஹிரீன், பிறரை வாழ வைப்பது, பிறருக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியதுதான் தஅவா. சுப்ஹானல்லாஹ். நாங்க எத்தனை பேரை பார்க்கிறோம், அவங்களோட வாழ்க்கை எப்படி என்ன தஅவாவின் மூலம் அவர்கள் நேர்வழி பெற்று அவங்க அப்படியே என்ன அவங்களோட வாழ்க்கையை அது புரட்டி போட்டு விட்டது என்ற எத்தனை பேருடைய வரலாறுகளை நாங்க பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதுல நாங்க தஅவாவுடைய அவசியத்தை புரிந்து கொள்வதற்கு முதலாவது பாயிண்ட் என்ன சொன்னாரு? முதல் விஷயம் என்ன சொன்னாரு? முதல் விடயம், ஒரு மனிதனுக்கு எப்படி அவன் உணவின் பால், குடிபானத்தின் பால், பானத்தின் பால் அவன் அவசியமாக இருக்கிறான், அதே போன்று இந்த பணியுமின்றி அமையாது ரூஹுக்குரிய உணவு. அடுத்து இரண்டாவது நீங்க எடுத்தீங்கன்னா, மனிதன் சிந்தனையாலும் மனோ இச்சையாலும் இணைக்கப்பட்டுள்ளான். அப்படிதானே? மனிதன் என்பது அவனுக்கு அகல், அவனது சிந்தனையும் இருக்கிறது, அதே போன்று ஷஹவாத் இச்சைகளும் இருக்கிறது. இதை கொண்டுதான் அவன் பின்னப்பட்டிருக்கிறான். அப்ப அவனது புத்தி அதிகமான உண்மைகளை அறிய முடியாது, சுருங்கி என்ன செய்து மனோ இச்சை மேலோங்குகிறது. அப்படிதானே? பல சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னா அவனது மனோ இச்சை அவனை ஆக்கிரமித்து விடுகிறது. அவனது சிந்தனை அவனை பின்தள்ளி விடுகிறது. மனோ இச்சை சிந்தனையை பின்தள்ளி விடுகிறது. அப்ப இது பல சந்தர்ப்பங்கள்ல சத்தியத்தை மீறுவதற்கும் அது துணை புரிகிறது. மனோ இச்சை மேலோங்கி விட்டு என்ன செஞ்சிடும்? அவன் சத்தியத்தை விட்டு. இன்னைக்கு நான் பாக்குறோமா இல்லையா? நிறைய பேர் பாக்குறாங்க என்ன, அதாவது எனது ஆசைகளை நான் அடைந்து கொள்வதற்கு இந்த மார்க்கம் தடையாக இருக்குதா, இந்த குர்ஆன் சுன்னா தடையாக இருக்கிறதா, இந்த மார்க்கத்துடைய வழிகாட்டல் தடையாக இருக்கிறதா, என்ன செய்யறான்? அதை அப்படியே நிராகரிக்கக்கூடிய நிலைக்கு சென்று விடுகிறான். நவுது பில்லாஹ். எப்படி? இவைகளா தடைகள்?
அந்த தடைகளை உடைத்தெறிந்து நான் என்ன அவைகள் எல்லாம் நான் மீறி நான் ஒரு சுதந்திரமாக நடக்கக்கூடிய என்ற அளவுக்கு சிலர் ஏன் போறாண்டா அவனுடைய மனோ இச்சை அவனை என்ன செய்து விடுகிறது, அவனை வழிகேட்டுக்கு கொண்டு சென்று விடுகிறது. மனோ இச்சை மேலோங்குகிறது. சுப்ஹானல்லாஹ். அது அவனுக்கு நன்றாக தெரியுது, என்ன இது எனக்கு அழிவு, இது எனக்கு நஷ்டம், இது எனக்கு தோல்வி, அப்படி என்று தெரிந்தும் அந்த அழிவை தோல்வியை அவன் தேர்ந்தெடுக்கிறான். ஏன் அவனது மனோ இச்சை அவனை அவ்வளவு என்ன செய்கிறது, அவனை ஆக்கிரமித்து விடுகிறது. எனவே நாம் இதுல நாங்க என்ன கவனிக்கணும், அப்ப இந்த நிலையிலிருந்து ஒருவனை காக்க முடிந்ததுதான் தஅவா, அப்படிதானே? இதிலிருந்து ஒருவனை காப்பதற்குரிய மிக முக்கியமான ஒரு பணிதான் தஅவாவாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்றாங்க, வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி, நான் எனது மனதை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்கி விட்டதாம் நான் கூறவில்லை, ஏனெனில் என் இறைவன் அருள் புரிந்தாலே அன்றி மனோ இச்சை தீமையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. நஃப்ஸ் என்ன செய்து தீமையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அப்ப எனவே இங்க ஒரு போராட்டம் இருக்கிறது, ஒரு போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கும். போராட்டத்துல வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த தாவா பணி நடக்க வேண்டும். இந்த தாவா பணி ஒவ்வொருவருக்கும் நடக்க வேண்டும். இந்த தாவா பணியை நாங்க வெளியில செய்யறது எங்களுக்குள்ளே தாவா பணி நடந்து கொண்டே இருக்கணும், அப்படித்தானே? எங்களுக்குள்ள என்ன செய்யும், பாவம் மேலோங்கும், அப்புறம் நன்மை மேலோங்கும், இந்த ரெண்டுக்கு மத்தியில் ஒரு போராட்டம் நடக்கும். அதுக்குள்ள தாவா நடந்து கொண்டு அப்புறம் தாவா என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும், நன்மையை விரும்பக்கூடியவர்களாக, பாவத்தை நாமே வெறுக்க, இப்படி இந்த போராட்டம் என்பது மனிதனுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது, அப்படியா இல்லையா? மனிதனுக்குள்ளிருந்தே பாவத்துக்கான அழைப்பும் வருகிறது, நன்மைக்கான அழைப்பும் வருகிறது. இரண்டுக்குரிய அழைப்பும் அவனுக்குள்ளிருந்தே வருகிறது. சில நேரங்கள் அது மிகைக்கிறது, சில நேரங்கள் இது மிகைக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? இதான் யதார்த்தம், இதான் உண்மை. சுப்ஹானல்லாஹ். எனவே நஃப்ஸ் என்பது என்ன செய்யும், பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது, எனது ரப் அருள் புரிந்தவர்களை தவிர. எனவே ஒருவர் வழி தவறாமலும் அதே போன்று ஒரு மோசமான வழியில், கெட்ட வழியில் செல்லாமலும் இருக்கும் பொருட்டு, அப்ப நேரான பாதையில் செல்வதற்குரிய அடையாளமாகவும் புத்தியை சீர்படுத்துவதற்காகவும் நல்வழி நடத்துவதற்காகவும் இந்த ஹிதாயத் நேர்வழி அவசியம். இந்த ஹிதாயத்தின் பால் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் அவசியம். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்தான், காலத்துக்கு காலம் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். ஏன், அந்த தேவை உணரப்படும் போதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்தான், நபிமார்களை அனுப்பினான் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நன்மை என்பது சுயமாக இயங்கக்கூடியதல்ல, அப்படிதானே? மாறாக மனிதன் புரிந்து அதனை ஏற்று நடைமுறைப்படுத்தி மற்றவர்களையும் அதன் பால் அழைக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதால் என்ன, வழிகாட்டிகள், அழைப்பாளர்கள், தளபதிகள், கட்சிக்காரர் அனைவரும் நன்மையை தங்கள் மீது சுமப்பது அவசியமாகும். நீங்க எடுத்து பாருங்க, அதாவது நம்மை யாராவது என்ன செய்ய வேண்டும், திரும்ப திரும்ப நமக்கு நினைவூட்டல். நீங்க குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்களேன், குர்ஆன்ல திரும்ப திரும்ப நினைவூட்டல்கள் வந்து கொண்டே இருக்கும். ஏன் என்றால் மனிதனுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும், மனிதனுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. பாவத்தை நினைவூட்டி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லைங்களா? நன்மை அவனுக்கு நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் திரும்ப திரும்ப, அப்படிதானே? ஒரு நாளைக்கு தொழுகைக்கு 5 நேரம் அழைப்பு வருது தொழுகைக்கு. ஏன், அழைப்பு அவசியம், அழைப்பு அங்கு அவசியம் தேவைப்படுகிறது, அழைக்கப்பட வேண்டும். அப்ப அழைப்பு. எனவே சுப்ஹானல்லாஹ், அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா உண்மையில இந்த தஅவா என்ற பணி விடுபட்டால் அது மனித சமூகத்துக்கே ஒரு பெரும் அழிவு, மனித குலத்துக்கே ஒரு பெரும் அழிவு. அது ஏன், அதாவது பாவங்கள் மிகைத்து விடும், பாவங்கள் அதிகரிக்கும், மக்கள் நன்மைகளை விட்டு தூரமாகுவார்கள். அதே போன்று நன்மைகளை மக்கள் வெறுக்க ஆரம்பிப்பார்கள், நல்லவர்கள் குறைவார்கள், நல்லவர்கள் குறைந்து குறைந்து பாவிகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த சமுதாயத்துக்கு அழிவை தவிர வேறு எதுவும் அங்கு எஞ்சி இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான், அவர்கள் தான் அல்லாஹ்வின் கூட்டத்தினர், அறிந்து கொள்வீராக, நிச்சயமாக அல்லாஹ்வின் கூட்டத்தார் தான் வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய கூட்டத்தார் என்பவர்கள் யார், அல்லாஹ்வின் பால் மக்களை அழைப்பவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பால் மக்களை அழைக்கக்கூடிய அந்த அழைப்பாளர்கள், அழைப்பவர்கள். எனவே அந்த வெற்றிக்குரிய கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இதுவே எனது நேரான வழி, ஹாதிஹி சபீலி, இதுவே எனது நேரான வழி, நான் உங்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கிறேன், நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஆதாரத்தின் மீதே இருக்கிறோம். அப்ப ஆதாரத்தின் மீதே இருக்கிறோம். ஆதாரம் என்பது மிக முக்கியமானது. வலுவான ஆதாரங்களை நாம் மார்க்கத்தை கற்று விளங்கி அதன் மூலம் நாம் அந்த விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம். இது சூரத் யூசுப் 12வது அத்தியாயத்தின் 108வது வசனம். அதே போன்று இதனுடைய
அவசியத்தை உணரக்கூடிய செய்திகள்ல அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, மனிதன் முற்படுத்தி வைத்த நல்ல அமல்கள் அல்லது அவன் செய்த தீயவைகளுக்கான எழுப்புதல், விசாரணை போன்றவை மறுமையில் உண்டு என்பதனால் வெற்றியின் பால் அழைத்து செல்லக்கூடிய பாதை அறிந்து கொள்வது அவசியமாகும். தனிநபரை அல்லது சமூகத்தினரை அழைப்பு பணி அடைந்தாலே அன்றி அவர்கள் விசாரிக்கப்படாமல் இருப்பது அல்லாஹ்வின் நீதியையும் தயாளத்தன்மையும் என்ன செய்கிறது, எடுத்து காட்டுகிறது. அப்ப என்ன செய்யணும், இந்த அல்லாஹுத்தஆலா நபிமார்களை அனுப்பிய நோக்கத்தை குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்றான், ருசுல முபஷ்ஷிரீன வ முன்திரீன லிஅல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅத ருசுல். என்ன மறுமையில என்ன மனிதனுக்கு அங்க எந்த ஆதாரம் இருக்காது. ஏன், நபிமார்கள் சத்தியத்தை மக்களுக்கு போதித்து விட்டார்கள், மக்களுக்கு மனிதர்களுக்கு எடுத்து சொல்லி விட்டார்கள். எனவே அங்க போய் அல்லாஹ்வுடைய முன்னிலையில போய் எனக்கு யாரும் வரல, எனக்கு யாரும் சொல்லல என்று சொல்லி அங்க என்ன செய்யலாம், யாரும் சொல்ல முடியாது. அப்படித்தானே, நரகத்துல போடப்படும் போதே அந்த நரகத்தின் காவலர்கள் கேட்பார்கள், என்ன கேட்பாங்க, அலம் யஅதிகும் நதீர், உங்களிடம் எச்சரிப்பவர்கள் வரவில்லையா என்று கேட்கும் போது எவனும் அங்க சொல்ல மாட்டான், வரலன்னு எவனும் சொல்ல மாட்டான். காலு பலா கத் ஜாஅனா நதீர், எம்மிடம் எச்சரிப்பவர்கள் வந்தார்கள், ஆனால் நாம் பொய்ப்பித்தோம், நாம் என்ன செய்தோம், பொய்ப்பித்தோம் என்றுதான் சொல்வார்கள். எனவே ஆதாரங்களை நிறுவுவதற்கும் இந்த பணி அவசியமாகிறது. இந்த பணி என்ன செய்கிறது, அவசியமாகிறது. மக்களுக்கு உணர்த்துவதற்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, அந்த வாழ்வனுடைய முடிவுகள் இவ்வாறு தான் அமையும் என்ற இவ்வாறான இந்த செய்திகளை எடுத்து வைப்பதற்காக இந்த பணி என்பது என்ன செய்கிறது, அவசியமாகிறது. அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்றான், அதாவது வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, நாம் தூதரை அனுப்பாத வரையில் எவரையும் நாம் வேதனை செய்வதில்லை. சூரத்துல் இஸ்ரா 17 அத்தியாயத்துடைய 15 வசனம் அல்லாஹ் சொல்றான், வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, நாம் தூதரை அனுப்பாத வரையில் எவரையும் நாம் வேதனை செய்வதில்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இதனால்தான் அல்லாஹ் மனிதனை படைத்ததன் தத்துவம் வெளியாவதற்கும் வாழ்வு சீராக அமைவதற்கும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ்வின் நீதி நிலைநாட்டப்படுவதற்கும் அழைப்பு பணி அவசியம். பாருங்க, என்ன மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் புரிய வைக்கப்படணுமா இல்லையா? மனிதனுக்கு நீ படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை நீ வணங்குவதற்கு, தாவாவின் மூலம் தான் நாம் இந்த பணியை நாம் செய்ய வேண்டும். அதே போன்று மனித வாழ்வு சீராக அமைவதற்கு இதை நாம் பார்க்கிறோம், மனிதன் நிம்மதி இழந்து அலைந்து கொண்டிருக்கிறான். மனிதன் என்ன செய்யறான், எவ்வளவு நிம்மதியற்ற ஒரு வாழ்வு, அவனது நெருக்கடிகளை அவனாலே தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை என்ற முடிவு, அதே போன்ற அநியாயங்கள், அக்கிரமங்கள், இப்படி எல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதுனால என்ன, இந்த சத்திய மார்க்கத்தை விட்டு மக்கள் தூரமாகி விட்டார்கள். இந்த சத்திய மார்க்கத்தின் பால் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் குறைந்து விட்டார்கள். எனவே இது உண்மையான இந்த நிறைய மனிதன் என்ன நிம்மதியை தேடி அலைகிறான். எங்க நீதி கிடைக்கும், எங்க நேர்மை கிடைக்கும், எங்க நமக்கு ஏமாற்றம் இல்லாத உண்மையான சரியான சீரிய ஆன்மீகம் நமக்கு எங்கு கிடைக்கும், நாங்கள் ஆன்மீகத்தின் பேரால் ஏமாற்றப்படுகிறோம். இப்படி எல்லாம் மனிதன் என்ன செய்கிறான், மனிதன் இப்படி அவன் பலவிதமான நெருக்கடிகளுக்குள் இருக்கிறான். இன்று மிகவும் உணரப்பட்ட ஒரு விஷயம் இது. இன்றைக்கு நாங்க இந்த செய்தியை மக்களிடம் உரிய முறையில் கொண்டு போய் சேர்ப்பமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய மக்கள் இருக்கிறார்கள். எனவே மனிதனுக்கு என்ன செய்யணும், அவனது வாழ்வு சீராக அமைவதற்கு இதோ உனக்குரிய நேரான ஒரு வழிகாட்டல் இருக்கிறது, உண்மையான ஒரு வழிகாட்டல், உன்னை படைத்த கடவுள் உனக்கு தந்த ஒரு வழிகாட்டல். இதில் எந்த ஒரு ஏமாற்றமும் கிடையாது, ஆன்மீகத்தின் பேரால் ஏமாற்றம் கிடையாது, கடவுளின் பேரால் ஏமாற்றம் கிடையாது, வணக்கத்தின் பேரால் ஏமாற்றம் கிடையாது. நீ எதையும் இங்கு வணக்கத்துக்காக நீ எதையும் கொடுக்க, எந்த பொருளாதாரத்தை நீ கொடுக்க வேண்டியது கிடையாது, உனக்குத்தான் இறைவன் புறத்திலிருந்து உனக்கு அருள் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், இதை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை நெறி! ஏனென்றால் அதாவது மனிதன் ஒன்றை உருவாக்குகிறான் என்றால் நிச்சயமாக மனிதன் அவன் அதற்கு தனக்கு லாபத்தை வைத்துக் கொண்டுதான் ஒன்றை உருவாக்குவான். தனக்கு அதில் என்ன லாபம் இருக்கிறது என்பதைத்தான் அவன் பார்ப்பான். இஸ்லாம் அப்படியா? இஸ்லாம் மனிதனை படைத்த, ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய எந்த தேவையமற்ற அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட வாழ்க்கை நெறி இஸ்லாம். அதே போன்று மறு உலகிலும் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய நீதி நிலைநாட்டப்படுவதற்கு அழைப்பு பணி அவசியமாகும். அப்ப நாங்கள் அழைப்பு பணியை எடுத்து சொல்ல வேண்டும். எனவே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய நீதி, அவனது சத்தியமான இந்த உண்மையான மார்க்கம், அவன் அணு அளவும் அநீதி இழைப்பவன் அல்ல. இந்த அற்புதமான மார்க்கத்தை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மக்கள் இன்று மக்களுக்கு என்ன செய்கிறார்கள், அடிமைகளாகி அவருடைய கால்களிலே வீழ்ந்து கிடக்கிறார்கள். அந்த மக்களை என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கு அடிமையாவதிலிருந்து மக்களை விடுவித்து
மக்களை எல்லாம் படைத்த அந்த ரப்புக்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பணிதான் தாவாவுடைய பணி, அழைப்பு பணி. எனவே இது எல்லாம் இதனுடைய அவசியத்தை எடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான காரணிகள். எனவே அடுத்து 5வது நீங்க எடுத்தீங்கன்னா, நபித்துவத்துக்கு பின் வாழ்ந்த மக்கள் தாங்கள் அறியாதவற்றை தங்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடியவர்கள் பக்கமும், தாங்கள் வழி தவறும் போது தங்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடியவர்கள் பக்கமும் தேவையுடையவர்களாக இருந்தனர். மேலும் நாத்தியர்கள், பிடிவாதக்காரர்கள், வழிகெட்டவர்கள் போன்றோர் எக்காலத்திலும் இருந்து கொண்டே இருந்த காரணமாக அவர்களின் கோணல் வளைவை நிமிர்த்தவும், அவர்களின் தீங்கை விட்டு மக்களை தடுக்கவும், அவருடைய தீய கொள்கைகளை மக்களுக்கு இனங்காட்டவும் சீர்திருத்தவாதிகளின் பால் தேவையுடையவர்களாக இருந்தார்கள். எனவே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான தீய திட்டங்களையும் போர்களையும் தடுக்கக்கூடியவர்கள் என்றுமே அவசியமாகும். இதன் மூலம் சகல நிலைகளும் சீரடைந்து வாழ்வின் சுவீட்சம் உண்டாகும். அழைப்பு பணியுடைய அவசியத்தை நான் உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது சுப்ஹானல்லாஹ், நீங்க எடுத்து பாருங்க, அந்த ஹைபருடைய போர், இந்த ஹைபருக்கு அந்த ஹைபருடைய கொடி அலி ரலியல்லாஹு அன்ஹு வழங்கப்படுகிறது. அந்த கொடி அவர்களிடம் வழங்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த போதனையில என்ன சொல்றாங்க? ஃபவல்லாஹி லஅன் யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக மின் ஹும்ரின் நஅம். அலியே, உன் மூலம் ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது இருக்கிறதே, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், உன் மூலம் ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது இருக்கிறதே, உன் மூலம் அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு நேர்வழி கொடுப்பது இருக்கிறதே, அதாவது உமக்கு செவ்வகை ஒட்டகைகள் கிடைப்பதை விட சிறந்தது. போருக்கு போறாங்க, போர்ல வெற்றி கொண்டால் கனிமத், அதில் மிக உயர்ந்த விலை மதிக்க முடியாத ஒன்றுதான் செவ்வகை ஒட்டகைகள். செவ்வகை ஒட்டகைகள் எல்லாம் கனிமத்தாக கிடைக்கும். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்றாங்க, அந்த செவ்வகை ஒட்டகைகள், நீங்க போரில் வெற்றி கொள்ளப்பட்டு செவ்வகை ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விடவும் சிறந்தது என்னவென்றால் உங்களின் மூலம் ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது. ரசூலுல்லாஹ் பாருங்க, போருக்கு அனுப்பும் அந்த போருடைய அந்த கொடிய கொடுக்கப்படுது, அலிலவனம் கொடுக்கப்படுகிறது. அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்க போய் போற செய்யுங்கன்னு சொல்லல, முதலாவது அவங்கள அழையுங்க, ஹிதாயத்தின் பால் அழையுங்கள், நேர்வழியின் பால் அழையுங்கள். யார்? மோசமான யூதர்கள். அதாவது ஒரு தடவை அல்ல, பல தடவை அங்க மதீனாவில் எப்படியெல்லாம் துரோகம் செய்ய முடியும் அப்படியெல்லாம் துரோகம் செய்து ஒப்பந்தங்களை முறித்து அவ்வளவு மோசமாக நடந்தவர்கள் தான் அங்க ஹைபர்ல இருந்த யூதர்கள். அந்த யூதர்களிடம் செல்லும் அனுப்பும் போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? நம்பிக்கை இழக்கவில்லை. சொல்றாங்க, எப்படி நீங்க அவர்களை எதிர்த்து போரிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செவ்வகை ஒட்டகைகளை விட சிறந்தது உங்கள் மூலம் ஒருவருக்கு ஹிதாயத், நேர்வழி கிடைக்குமாக இருந்தார். சுப்ஹானல்லாஹ், பாருங்க எவ்வளவு தாவா பணி எவ்வளவு முக்கியமானது. போர் என்பது அதாவது இறுதியானதான் போர், அப்படித்தானே? இது போர் என்பது கடைசி தான். எல்லா ஒன்றும் சரிவராவிட்டால் இறுதியில் போர் என்ற நிலை வரும். போர் என்ற இடத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கடா, நீங்க தாவா செய்யுங்க, தாவா சிறந்ததுன்னு சொல்றாங்கடா. எவ்வளவு உயர்ந்த ஒரு பணியாக இருக்கும் இந்த தாவா. சுப்ஹானல்லாஹ், அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது ஒரு தாயை பொறுத்தவரையில் அவர் எப்போதும் அவரது மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அனைவருக்கும் நல்லதை விரும்பக்கூடியவராக, அனைவருக்கும் ஹிதாயத், நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதை விரும்பக்கூடியவராக. அதாவது எப்போதும் என்ன செய்யக்கூடாது? மாஷா நான் நல்லா தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி, அதுவும் அவர் அல்லாஹ்வுடைய சிறப்பு அவர் கிடைத்து, ஆனா பிறர் வழிகேட்டில் இருக்கிறார்கள், பிறருக்கு இது கிடைக்கவில்லை என்ற கவலை இருக்க வேண்டும். பிறருக்கு இது கிடைக்கவில்லையே, பிறருக்கு இந்த சத்தியம் கிடைக்காமல் இருக்கிறதே, குஃப்ரில் மரணித்துக் கொண்டிருக்கிறார்களே என்ற கவலை வர வேண்டும். அந்த கவலை வரும்போது நாங்கள் என்ன செய்வோம்? நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்வோம், அதற்கான முயற்சிகளை செய்வோம், தஅவாவை செய்வோம். எனவே அந்த ஒரு கவலை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் உருவாக வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒரு உண்மையான மூமின் யார்? தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்புவன். தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பாதவரை ஒரு மூமினாக மாட்டான்றான். எனவே நமக்கு கிடைத்த இந்த நேர்வழி, இந்த வெற்றி பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை நாம் நேசிக்க வேண்டும். அதற்கான துஆ, அதற்கான முயற்சி, அதற்கான உழைப்பு, நம்மால் முடிந்த பங்களிப்புகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில தாவாவினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்கு இதுல
5 விஷயங்களை என்ன செய்தார்கள் இந்த இந்த நூலில் உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டது. எனவே இன்றைய வகுப்பை நாம் என்ன செய்து கொள்வோம், இத்தோடு நிறைவு செய்து கொண்டு நாளைய வகுப்பில் அழைப்பு பணியுடைய நோக்கம், தாவாவின் நோக்கங்களை நாம் பார்ப்போம். அழைப்பு பணியுடைய நோக்கங்களை நாம் பார்ப்போம். இத்தோடு நாம் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.